ப்ரொடக்டிவா இருக்கணும்னு நினைச்சாதான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? 100 டேஸ்ல 1 மில்லியன் சேலஞ்சில் எனக்கு டே 50 50வது நாள் சிறப்பா செயல்படுத்தலாம்னு இன்னைக்கு ஸ்ட்ரீமிங் பிளான் பண்ணியிருந்தேன். அது சொதப்புனதுதான் மிச்சம். என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ்பி கேபிள்ல கேமரா கனெக்ட் ஆகும்னு நினைச்சு பண்ணேன். ஆனா கனெக்ட் ஆகல. இருக்க எல்லா காமர்ஸ்லயும் கேபிள் ஆர்டர் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன கஞ்சா குடிக்கேன்னு நினைச்சிருப்பாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு கேப்சர் கார்டே வாங்கிட்டேன். கனெக்ட் பண்ணா வந்துருச்சு. சரின்னு டெஸ்டிங் ஒண்ணு போட்டேன். ஆடியோ வீடியோ எல்லாம் கரெக்டா வருதா செக் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயே ஒரு சம்பவம் ஆகி போச்சு. யூடியூப் காரனே ஸ்ட்ரைக் கொடுத்துட்டான். ஏன் கொடுத்தேன் எதுக்கு கொடுத்தான்னு எனக்கே தெரியல. எனக்கு நான் பப்ளிக்ல கூட போடல. அப்புறம் அப்பீல் பண்ணி சேனல்ல ரெக்கவர் பண்ணிட்டேன். இனிமே டெஸ்டிங் போட டைம் இல்ல, ஸ்ட்ரீம் பண்ணவும் டைம் இல்ல. ஏன்னா நம்ம தளபதியோட லாஸ்ட் ஹிட் மூவி மெர்சல் ரீ-ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு புக் பண்ணிருந்தோம். சோ நண்பர்கள்னா கிளம்பிட்டோம். சொல்லவா வேணும், இன்னும் ஃப்ரெஷ்ஷா பாக்குற ஃபீல் தான். மஜா மூவி, மஜா ஸ்கிரீன் பிளே, மஜா அண்ணா, மஜா அட்லி, மொத்தத்துல ஸ்டாப் நாட்ச். நான் வேற மார்னிங்ல இருந்து சாப்பிடல. இன்டர்வல்ல பப்ஸ் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆள போறான் தமிழன் பாட்டு போட்டாங்க. பாப்கார்ன் அள்ளி பாக்கெட்ல போட்டுட்டு நாங்களும் போய் ஒரு ஆட்டத்தை போட்டோம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. டான்ஸ் என்ஜாய் பண்றாங்களா இல்ல, ரீ-ரிலீஸ் பண்ணி தியேட்டர் ஓனர் நல்லாவே என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் படம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து டயர்ட்ல தூங்க போறேன். நாளைக்கு கன்ஃபார்ம் ஸ்ட்ரீம் இருக்கு, வந்துருங்க. சோ உங்களை நான் நாளைக்கு பாக்குறேன். டாடா.